கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 94 வசனங்கள் 1 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஏந்தி செல்லும் தூதர்கள். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள். சங்கீதம் 91:12. தேவ பாதுகாப்பு என்பது நம் வழிகளில் எல்லாம் தீங்கணுகாமல் காத்து கொள்வதோடு நின்று விடுவதில்லை. நாம் முன்னேற முடியாமல் இடறி விழும்போதும் அல்லது சாத்தான் கொண்டு வரும் தடைகளை சந்திக்கும் போதும் நமக்காக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கும் தூதர்கள் பறந்து வந்து நம்மை வாரி அணைத்து கொண்டு உதவி செய்வார்கள். எத்தனை ஆச்சரியமான வாக்குத்தத்தம்! நம் தேவன் நம்மில் கரிசனையுள்ளவராய் இருக்கிறார். பாவ இருளில் வாழ்ந்த ஒரு சகோதரி தேவனுடைய அளவற்ற கிருபையால் மீட்கப்பட்டாள். சொல்லி முடியாத மகிழ்ச்சி. ஆனால் சில மாதங்களுக்குள் எந்த பாவ கிடங்கிலிருந்து மீட்கப்பட்டாளோ அதே சேற்று பள்ளத்தாக்கை நோக்கி மெதுமெதுவாக நழுவி கீழே விழத்தள்ளப்பட்டாள். விழுந்து கொண்டிருந்த பாதி வழியிலே திடீரென சுய நினைவடைந்தவளாக விழித்து கொண்டு அவ்விடத்தை விட்டு ஞானமாக விலகிவிட்டாள். அவள் தன் சாட்சியை பகிர்ந்து கொண்ட போது கூறியதாவது: உண்மையாகவே எந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என வெறுத்து தள்ளினேனோ அதே குழிக்குள் தந்திரமாக விழத்தள்ளப்பட்டேன். தலைகீழாக விழுந்து உருண்டு உருண்டு சென்றபோது என்னை நானே விடுவித்து கொள்ள முடியாது தவித்தேன். என் பலன் எல்லாம் அற்று போய்விட்டது போலிருந்தது. அந்த சமயம் யாரோ வந்து தம் கரங்களில் அப்படியே என்னை ஏந்தி கொண்டு என்னை விழவிடாமல் காப்பாற்றி வெளியேற்றியதை நான் நன்கு உணர்ந்தேன் என்றாள். தேவப்பிள்ளையே, மீட்கப்பட்ட நீ இனிமேல் விழுந்துவிட மாட்டாய் என்று பெருமை கொள்ளாதே. இந்த மாம்ச சரீரத்திலும் இப்பாவ உலகிலும் நாம் ஜீவிக்கும் வரை நமக்கு வீழ்ச்சிகள் வரத்தான் செய்யும். ஆனால் உன்னதமான தேவனை தாபரமாக கொண்டிருக்கும் நமக்கு ஒரு விசேஷித்த சகாயம் உண்டு. விழுந்துவிட நேர்ந்தாலும் கர்த்தருடைய தூதர்கள் நம்மை தம் கரங்களில் ஏந்தி காத்து கொள்வார்கள், காப்பாற்றுவார்கள் என்பதற்காக துணிகரமாக விழ எத்தனிக்க கூடாது. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதம் 94:18. இது தாவீதின் அனுபவமாக இருந்தது. இயேசுவையும் பிசாசு சோதித்த போது தூதர்கள் காப்பார்கள் என்று சொல்லி சோதித்தான். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை கொண்டே அவனை ஜெயித்தார். தேவனுடைய வசனத்தை சார்ந்து அதே வழியில் நாமும் நின்று ஜெயிப்போமாக. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யாத்திராகமம் 23:20. ஜெபம் செய்வோமா? பிதாவே, எங்கள் வழிகளில் எங்களை காக்கவும், எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு எங்களை ஏந்தி கொள்ளவும் நீர் ஏற்படுத்தி இருக்கும் உமது தூதர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆமேன்.